சாலையில் சில்லறை காசு கிடந்தால் கூட அதை எடுக்க வேண்டும் என்பதே பலரின் எண்ணமாக இருக்கும். ஆனால் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சாலையில் சிதறி கிடந்த சுமார் 18,000 ரூபாயை பொதுமக்களே மீட்டு முதியவரிடம் ஒப்படைத்த அரிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. ராசிபுரம் அடுத்த ராமநாயக்கன்பட்டியை சேர்ந்த பழனி என்ற விவசாயி 2 லட்சம் ரூபாயை வங்கிக் கணக்கில் இருப்பு வைக்க நடந்து சென்றார். அப்போது அவ்வழியாக சென்ற இளைஞரிடம் தன்னை வங்கியில் இறக்கிவிடுமாறு லிப்ட் கேட்டார். இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விவசாயி பழனியின் பக்கவாட்டில் மாட்டியிருந்த பணப்பை சைலன்சர் வெப்பத்தில் ஓட்டையானது. இதனால் பையிலிருந்த 500 ரூபாய் நோட்டுகள் சாலையில் சிதறின. இதனை அறியாமல் முதியவரும் இளைஞரும் இருசக்கர வாகனத்தில் தொடர்ந்து பயணித்தனர். அதை பார்த்து வருந்திய சில நல்ல உள்ளங்கள் கூச்சலிட்டு அவர்களை நிறுத்தினர். ஆனால் அதற்குள் பல மீட்டர் தூரத்திற்கு கரன்சி நோட்டுகள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. பதற்றத்திலும் அச்சத்திலும் முதியவர் செய்வதறியாது திகைத்து நின்றார். அதை உணர்ந்த மக்கள் அவர்களாகவே விடுவிடுவென்று கீழே கிடந்த 18,000 ரூபாய் நோட்டுகளை மீட்டு முதியவரிடமே ஒப்படைத்தனர். முதியவரை பற்றி விசாரித்த அப்பகுதி மக்கள் பணத்தை பாதுகாப்பாக கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தினர். மேலும் முதியவரை வங்கியிலே இறக்கிவிடவும் ஏற்பாடு செய்தனர். பறிபோன பணம் கிடைத்த மகிழ்ச்சியில் அப்பகுதி மக்களுக்கு முதியவர் மனமாற நன்றி தெரிவித்து புறப்பட்டார். பணத்திற்காக எதையும் செய்ய துணிந்த இக்காலத்தில் கேட்பாரற்று சிதறிய பணத்தை உரியவரிடமே ஒப்படைத்த மக்களின் நாணயம் நல்லுதாரணமாக மாறியுள்ளது. உக்ரைனுடனான போருக்கு பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடனான சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய அதிபர் புதினின் அழைப்பை ஏற்று 2 நாள் அரசுமுறை பயணமாக நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றுள்ளார். தலைநகர் மாஸ்கோவுக்கு சென்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிறகு ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து 2 நாடுகளுக்கும் இடையே உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது எந்த வகையிலும் தீவிரவாதத்தை அனுமதிக்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். அதே சமயம் போர், மோதல்கள், தீவிரவாத தாக்குதல்கள் என்று எதுவாக இருந்தாலும் உயிர் பலி ஏற்படும் போது மனித நேயத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் வேதனை ஏற்படுவதாக கூறினார். அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படும் போது நெஞ்சம் பதறுவதாக ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். शांति सर्वाधिक आवश्यक है, लेकिन मैं ये भी जानता हूं कि युद्ध के मैदान में समाधान संभव नहीं होते. बम, बंदूक और गोलियों के बीच समाधान और शांति वार्ताएं. முன்னதாக மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய கண்காட்சி மையத்தை அதிபர் புதினுடன் சேர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். அங்குள்ள பெவிலியனில் இந்தியா மற்றும் ரஷ்ய மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். மேலும் ராணுவ வீரர்களின் கல்லறைக்கு சென்ற அவர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடியின் ரஷ்ய பயணத்தால் தமிழ்நாட்டில் இருந்து அந்நாட்டிற்கான ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று இந்திய ரஷ்ய வர்த்தக சபை பொதுச் செயலாளர் தங்கப்பன் தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர் மோடியின் ரஷ்ய பயணத்தால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறித்து விளக்கம் அளித்துள்ளார். விளாடிவாஸ்டாக்கும் சென்னையும் மிக அருகே ஏறத்தாழ 25 நாட்களில் அங்கிருந்து பொருட்கள் இங்கு வருவதற்கும் இங்கிருந்து அங்கு போவதற்கும் சவுத் சைனா வழியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேருந்து தென்னகத்திலேருந்து பொருட்கள் அனுப்புவதில் கொஞ்சம் தொய்வு இருக்குது. காஸ்ட் எஃபெக்டிவ் ரொம்ப இருக்குது. சில பொருள் அனுப்ப முடியாது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து வாழைப்பழம் ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் சொல்ல மாட்டேன், மிக விரும்பி சாப்பிடக்கூடியது ரஷ்யர்கள். அது வேறு ஊர்லேருந்து வேறு நாட்டிலேருந்து வருது. அது இங்கேருந்து அனுப்புவது இந்த 26 நாளில் அங்கே போய் ரீச் ஆகும். அது இல்லாமல் பழ வகைகள், அது மாம்பழம் ஒரு பெரிய கிடைக்கா பொருள். அது போயிட்டுருக்கு பாம்பேலேருந்து. ஆனால் இங்கேருந்து போகும்போது அது பதப்படுத்தப்பட்டு அங்கே போகும்போது ஃப்ரூட் பல்ப்ஸு,
இதெல்லாம் கொய்யாப்பழம் இதெல்லாம் இங்கு தமிழ்நாட்டில் எது எது அதிக அளவில் சுட்டி மட்ட இருக்கிறதோ கிடைக்கிறதோ அது அத்தனையுமே அங்கு வியாபாரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு ஐநாவரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரடியாக வந்திருக்கிறார். அவருடன் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களும் வந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவர் சென்னையில் இல்லாத காரணத்தினாலும் அப்பொழுது மூத்த நிர்வாகிகள் ஜெயக்குமார் தலைமையில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அஞ்சலி செலுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து ஏற்கனவே இந்த கொலை சம்பந்தமாக இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அதிமுகவும் கோரியிருக்கிறது. அதே போல தற்போது அவரை குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதலை கூறி வருகிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த விவகாரத்தை அதிமுக மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இன்று காலை கூட அவரது எக்ஸ்தல பக்கத்தில் இந்த தொடர் கொலைகள் சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைய தினத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் அவரது குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவித்த பிறகு செய்தியாளர்களையும் அவர் சந்திக்க இருக்கிறார். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு ரஷ்யா சென்றிருக்கக்கூடிய பிரதமர் மோடி அதிபரை சந்தித்து பேசி வருகிறார். இரு நாட்டு உறவுகள் குறித்து பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இந்த சந்திப்பின் போது பேசப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். அந்த ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் மோடி மற்றும் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தற்பொழுது ராஜாங்க ரீதியிலான பேச்சுவார்த்தையானது மாஸ்கோவில் நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக ரோசத்தமுடைய அந்த கண்காட்சியை பார்வையிட்ட இரண்டு தலைவர்களும் தற்பொழுது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையேயான அந்த உறவை மேலும் பலப்படுத்துவது எப்படி என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆலோசனைக்கு பிறகு சுமார் 6 முதல் 8 ஒப்பந்தங்கள் என்பது இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது கூறப்படுகிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே இந்தியா மற்றும் ரஷ்யா இடையே போடப்பட்டுள்ள அந்த அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான கூடுதல் பேச்சுவார்த்தையும் கூடுதலாக எவ்வாறு பலப்படுத்துவது, மிக முக்கியமாக குடும்பத்துடைய அந்த அணு உலை உள்ளிட்ட தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளையும் இந்த சந்திப்பின் பொழுது அவர்கள் ஆலோசித்து வருகிறார்கள். அவை மட்டுமல்லாமல் இந்தியா ரஷ்யா இடையான வர்த்தகம் மற்றும் மாணவர்களுக்கான அந்த மேற்படிப்புகள் ஆகிய தொடர்பான ஒரு கல்வி தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையும் இரண்டு தலைவர்கள் மத்தியிலும் தற்பொழுது நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வர்த்தகம் தொடர்பான ஒரு 3 ஒப்பந்தங்கள் இன்றைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய அணுசக்தியினுடைய அந்த துறையை மேம்படுத்துவது தொடர்பான ஒரு ஆலோசனையும் அதனுடைய ஒப்பந்தங்களும் இன்றைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நந்தா, தொடர்ந்து இந்தியர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைப்பது அவ்வளவு சுலபம் அல்ல அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். தற்போது இந்த சந்திப்புல என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது, அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்னெல்லாம் திட்டமிடப்பட்டிருக்கிறது சுசித்ரா? அந்த மிக முக்கியமாக இந்த சந்திப்பை பொறுத்தளவில் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த சந்திப்பானது நடைபெறுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையான அந்த போரானது நடைபெற்று வரும் சூழலில் முதல் முறையாக தற்பொழுது ரஷ்ய அதிபருடன் பிரதமர் மோடி சந்தித்துள்ளார். இதற்கு முன்னதாக அவர் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியையும் சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது பல்வேறு கோரிக்கைகளை இந்தியாவானது ரஷ்யாவிற்கு அழுத்தம் தர வேண்டும், குறிப்பாக இந்த போரை நிறுத்துவதற்கு அழுத்தம் தர வேண்டும் என்ற கோரிக்கை என்பது உக்ரைன் தலைவரிடமிருந்து முன்வைக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான பேச்சுவார்த்தையும் இன்றைய சந்திப்பின் பொழுது எழுவதற்கான வாய்ப்புகள் மிக முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது. 3வது முறையாக வெற்றி பெற்று பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் இந்த சந்திப்பை நிகழ்த்தியிருப்பதன் காரணமாக ஏற்கனவே கடுமையான விமர்சனத்தையும் ஜெலன்ஸ்கி இன்று மதியம் இந்த சந்திப்பிற்காக வெளியிட்டிருந்தார். அந்த நேரத்தில் இந்தியாவுடைய அந்த ஒரு குரல் என்பது உக்ரைனுக்காக ஒழிக்க வேண்டும் என்பது ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு சந்திப்பு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான ஒரு அணியை கூட்டு முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த சந்திப்பை மேற்கத்திய நாடுகளும் மிக உன்னிப்பாக கவனித்து வருவதை மிக நிச்சயமாக இந்த நேரத்தில் குறிப்பிட வேண்டும். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.